மறைவிடமானவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மறைவிடமானவர் என் இயேசு. சங்கீத புத்தகம் 61 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உம்முடைய செட்டுகளின் மறைவிலே வந்து அடைவேன். மறுபடியும் வாசிக்கிறேன். 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு பகுதி, முடிந்தால் குறித்து கொள்ளுங்கள். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையிலிருந்து ஏறக்குறைய 30 பேர் இலங்கைக்கு ஊழியத்துக்கு சென்று வந்தோம். ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இலங்கையில் நீங்கள் அறிந்தபடி ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அங்கே உள்ள ஆர்மிக்கும் தமிழில் உள்ள விடுதலை புலிகளுக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது. இதனால் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அதற்கு மேலாகவே மரித்திருக்கக்கூடும் என்று நம்புகிறார்கள். இலங்கை விட்டு ஓடி போய் பல தேசங்களில் அகதிகளாய் குடியேறினவர்கள் எத்தனையோ லட்சம் பேர். ஒரு பயங்கரமான யுத்த காலமாய் இருந்தபோது அடிக்கடி நான் இலங்கை போய் அந்த யுத்த காலத்தில் குண்டு பொழிகிற நேரத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். ஒரு முறை விமான நிலையத்திலிருந்து ஒரு இரவேளை பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும்போது திடீரென்று எங்களுடைய காரை நிறுத்த சொல்லி யாரோ டார்ச் லைட்டை இருட்டிலிருந்து அடித்தார்கள். ஆகவே என்னுடைய டிரைவர் காரை நிறுத்தினார். அடுத்த நிமிடம் பார்த்தால் என்னுடைய வலது பக்கத்திலிருந்து ஒருவர் AK-47 துப்பாக்கியை என்னுடைய நெற்றியிலே வைத்தார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தர் அடைக்கலமானவர், கர்த்தர் மறைவிடமானவர். இங்கே துப்பாக்கி வைக்கிறது தமிழில் உள்ள ஏராளமான போராட்ட குழுக்களா, சிங்கள போராட்ட குழுக்களா, இராணுவ குழுக்களா தெரியவில்லை. ஆனால் நல்ல வேளை என்னோடு கூட ஒரு டாக்டர் அமர்ந்திருந்தார். அவர் சிங்களத்தில் பேச ஆரம்பித்தார். அவர் பேசியது அவருடைய உள்ளத்தை உணர்த்துவதாய் இருந்தது. 5 நிமிடம் கழித்து அந்த துப்பாக்கி அவர் எடுத்து விட்டான். போகலாம் என்று சொன்னார். யுத்த காலத்தில் அங்கே மாலை 5 மணிக்கு மேலே எந்த மின்சாரமும் இருப்பதில்லை. நிறைய கிராமங்கள் நான் போகும்போது இரவும் பகலும் லைட்டோ வெளிச்சமோ மின்சாரமோ மூழ்கி கிடக்கும். எங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி 4 மணி 4:30 கொஞ்சம் கூடி போனால் 5 மணிக்குள்ள பிரசங்கத்தை நிறுத்தி விடணும். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தோட்டத்திலே அல்லது தூரத்திலே வைத்திருக்கிற பதுங்கு குழிகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுவார். ஒரு வீட்லேயும் ஒரு ஆட்களும் இருக்காது. காரணம் என்னவென்றால் இரவு நேரம் 10 மணி ஆனால்
உடைய கதவை தட்டுவார்கள். ஆர்மி வந்து சின்ன வாலிப பையன்கள் 16லேருந்து 20 அதற்கு மேற்பட்ட வாலிபர்களை தனி அழைத்து கொண்டு போய் சுட்டு போட்டுவிட்டு அவர்கள் பாட்டுக்கு போய் விடுவார்கள். 12 மணிக்கு போல் விடுதலை புலிகள் வருவார்கள். யாராவது சிறுவர்கள் இருந்தால் தங்களோடு யுத்தத்துக்கு வரும்படி விடுதலை புலிகள் அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணுவது மகா கடினம். அந்த நேரம் ரோட்டில் ஒரு முள் வேலையை போட்டு விடுவார்கள், யாரும் போக முடியாது. சென்ட்ரி வருவான், எங்களுடைய காருக்கு கொஞ்சம் வழி கொடுங்க, நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணும். முழு நேரம் முழு குடியில் தான் இருப்பான். அவனுக்கும் ஒரு மரண பயம். பல வேளைகளை விரலை அதை இழுப்பதற்காக வைத்திருக்கிற இடத்துல அவன் கை இருப்பதை பார்த்திருக்கிறேன். இழுத்தான் என்றால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. சாயங்காலமானால் ஹெலிகாப்டரில் வந்து அந்த ஷெல் அடிப்பார்கள். ஷெல் என்பது நீளமான ஒரு குண்டு. கீழே விழுந்தால் அது பரவி அடிக்கும். கை கால்களை எல்லாம் வெட்டி போட்டுவிடும். பல முறை என்னுடைய மனைவி கேட்பாள், நீங்கள் மட்டும் இலங்கைக்கு திரும்ப போயிட்டு வரீங்களே, நானும் ஒரு தடவை உங்களோட வாரேன். நான் சொல்லுவேன், தயவுசெய்து வராத. நான் இரத்த சாட்சியாக மறிச்சாலும் நீ பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எந்த தேசத்துக்குனாலும் வா, இலங்கைக்கு மட்டும் வராத என்று சொல்லுவேன். ஆனால் பெரிய ஆச்சரியம், அந்த மக்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டபடியால், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணினபடினால் கர்த்தரே அவர்களுக்கு மறைவிடமாய் இருந்தார். தோட்டத்திலே தோண்டி வைத்திருக்க அந்த குழிக்குள்ள குண்டை விழ ஆரம்பித்தனும் ஓடி போய் பதுங்குவாங்க. ஆனால் சில வேளைகளில் உள்ளுக்குள்ள விஷப்பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு, நாகப்பாம்புகள் இருக்கும். இவர்கள் புகலிடம் என்று நினைத்து ஓடி ஒதுங்கும் போது அந்த பாம்புகள் தீண்டி அவள் மரித்து விடுகிறதை பார்க்கிறோம். பல வேளைகளில் மனிதனும் தன்னுடைய துயரம் தாங்காமல், மன நிம்மதி இல்லாமல், எங்கேயாவது புகலிடம் கிடைக்குமா, சினிமா தியேட்டரில் போய் புகலிடம் கிடைக்குமா, ஏதோ குடித்து வெறித்திருந்தால் கொஞ்ச நேரம் மனம் அமைதி தருமா, சில தீமையான புகலிடங்களை நோக்கி ஓடுகிறார். பார்ப்பதற்கு ஒரு சமாதானத்தை தருவதைப் போல இருந்தாலும் முடிவில் பார்த்தால் அது விரியன் பாம்பின் போல தீண்டக்கூடிய ஒரு மறைவிடமாக இருக்கும். புறநானூறு என்ற ஒரு பகுதியில் ஒரு தமிழ் கவிஞன் இவ்விதமாக எழுதுகிறான். வெயில், கொடுமையான வெயில் அடித்து கொண்டு இருந்தது. உஷ்ணம் தாங்க முடியாதபடி நிலத்தின் சூடு அதிகரித்து கொண்டு இருந்தது. ஒரு பாம்பு தரையில் உதிர முடியாதபடி அப்படியே பழம் எடுத்து தன்னுடைய வாலில் இருந்து அந்த நிழலில் அப்படியே நின்று கொண்டு இருந்தது. வெயில் தாங்க முடியாமல் முழு சரீரத்தையும் தரையில் வைக்க முடியாது. ஆகவே வாலில் கொஞ்சம் பகுதியில் நின்று தரையில் படாதபடி பாம்பு நின்று கொண்டு இருந்தது. அந்த நேரம் அங்கே ஒரு தவளை, அதுவும் நிழல் தேடினது. எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, இந்த உஷ்ணத்தில் தகிக்கப்படுகிறேனே. அது பார்த்தபோது அதுக்கு பாம்பு என்று தெரியாமல் ஏதோ ஒரு நிழல் இருக்கிறது. அங்கே குதித்து வந்தது. பாம்பு அதை ஓர கண்ணினால் பார்த்து கொண்டே இருந்தது. நிழல் தேடி தன் அண்டை வருகிறதை பார்த்ததும் அந்த பாம்புக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கிட்ட வந்ததும் நல்ல குளிர்ச்சியான ஒரு தவளை கிடைத்தது. அதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அநேகர் இப்படித்தான் உலகம் காண்பிக்கிற சிற்றின்பங்களை, ஏதோ ஒரு மறைவிடம், ஏதோ ஒரு இளைப்பாறுகிற இடம் என்று எண்ணி அங்கே போய் ஒதுங்க போகிறது. அது ஆண்டவர் விரும்பாத ஒரு உறவாய் இருக்கலாம், ஆண்டவர் விரும்பாத ஒரு சிற்றின்பமாய் இருக்கலாம். ஆரம்பத்தில் அது இனிமையாய் இருக்கிறது போல காட்சி அளித்தாலும் அது உண்மையான மறைவிடம் அல்ல. அது நரகத்துக்கு இழுத்து செல்லுகிற ஒரு பாதையாக இருக்கிறது. ஒன்று ஞாபகம் வருகிறது. என்னுடைய மூத்த மகள் ஒரு 10 வயது சிறுமியாக இருந்தபோது
வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரர்கள் வந்தார்கள் என்பதற்காக எல்லாம் ஒளித்து விளையாடினார். சின்ன பிள்ளைகளுக்கு அது ரொம்ப இஷ்டம். ஒருவர் கண்ணை மூடிட்டு 100 வரை எண்ணணும். அதுக்குள்ளே பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி எங்கேயாவது ஒளிஞ்சிடுவாங்க. கண்ணை திறந்த உடனே ஒளிஞ்சி கிடக்கிற பிள்ளைகளை தேடி இந்த ஆள் போகணும். பார்த்தா அவங்க கட்டிலுக்கெல்லாம் ஒளிஞ்சு கிடப்பாங்க. காலை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு வரணும். இப்படி என்னுடைய மகள் ஒளிந்து விளையாடும்போது அவள் அங்கே அரிசி வைக்கிறதுக்காக இந்த அளவு ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அதுக்குள்ளே போய் ஒளிந்தார். ஒளிந்ததான் தாமதம் அந்த பெட்டியோடைய மூடுற கம்பி அது மேலே விழுந்து அப்படியே மூடிவிட்டது. இவள் உள்ளே மாட்டிக்கொண்டார். ஒளிந்து விளையாடுறதெல்லாம் முடிஞ்சாச்சு. இவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது. அவள் உள்ளே இருந்து கத்துன்னு கத்திருக்கிறான். பெட்டி இருந்தனால சத்தம் வெளியே ஒன்றும் கேட்கல. காலையில் 10 மணிக்கு அந்த பெட்டிக்குள்ளே மாட்டினவா மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறாள் என்று தான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் மத்தியானம் சாப்பிட பிள்ளை வரலன்ன பிறதான் எல்லா இடமும் தேட ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறான்னு நாங்கள் தெரியவில்லை. ஏன்னா வெளியில் கொண்டி போட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சத்தம் மெதுவாய் இயேசுவே இயேசுவே. அவள் சொன்னா, முதல் 1 மணி நேரம் ரொம்ப சத்தமாக நான் கூப்பிட்டேன். 2ஆம் மணி நேரம் என் முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. எழும்ப முடியல. இயேசுவேங்கிற சத்தம் கேட்குது, மெதுவாக கேட்குது. எங்கேருந்து அந்த சத்தம் வருது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. பிறகு மெதுவாக ஒவ்வொரு இடமா பார்த்து கடைசியில் அவளை அந்த பெட்டிக்குள்ளே திரும்பும்போது அவ்வளோ நேரம் குனிந்து ஒளிந்து கிடந்தபடியால் அவள் பட்ட பாடு வர்ணிக்கவே முடியாது. சில இடங்கள் மறைவிடம் போல தோன்றுகிறது. யாரும் பார்க்க முடியாது என்று எண்ணுகிறோம். ஆனால் அதுவே ஆபத்தில் போய் முடியக்கூடியதாக இருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் மறைவிடம் தேடி 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 அவர் ஓடி பார்த்தார். ஏனென்றால் சவுல் அவரை எங்கே போனாலும் சீன் வனாந்தரமாக அங்கேயும் துரத்தி கொண்டு வருகிறார். இந்த மலைகளா குன்றுகளா முழு போர் வீரருக்கும் கட்டளையிட்டு தாவீது எங்கு ஒளிந்திருக்கிறார் இதை பார்த்து சொல்லுங்க. இஸ்ரவேலிலே மறைவிடம் ஒன்று உண்டா? ஓடிக்கொண்டே இருந்தவர். ஆனால் அவர் ஒரு முறை அவர் சொன்னார். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வரை, ஐயோ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேனே. பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேனே என்று சொன்னார். எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன். பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேன் என்று சொன்னார். அவ்வளவு நெருக்கங்கள். மரணத்துக்கும் அவருக்கும் 1 அடி தூரம்தான் இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஏராளமான பகுதிகள் இருந்தன. ஆண்டவர் ஒருவரை பார்த்துதான், தகப்பனே நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் மறைவிடம், உம்மிலதான் நான் இளைப்பாற முடியும். ஒரு கம்யூனிச தலைவர், ஒரு பெருந்தலைவர் துக்கத்தோடு என்னை பார்த்து சொன்னார், பிரதர், நான் கம்யூனிச தலைவனாய் இருக்கிறபடியால் என்னை கொல்லுவதற்கு பல தொழிற்சங்கங்கள், பல முதலாளிமார் ஆள் வைத்திருக்கிறார்கள். நான் எங்கே போனாலும் என்னை பின்தொடர்கிறது எனக்கு நன்றாய் தெரியும். நான் எவ்வளோ பாடிகார்டு வைத்திருந்தாலும் இன்னும் எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது. எனக்குள்ளே பதட்டமாய்த்தான் இருக்கிறது. நடு ரோட்டில் என்னை நிறுத்தி வெட்டுவார்களோ, ரொம்ப பயமாக இருக்கு பிரதர். மரண பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது. எந்த இடத்துல நான் போய் அடைக்கலம் தேடுவேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 வாரத்துக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே பேசும்போது உன்னதமானவருடைய மறைவை பற்றி பேசினேன். சர்வ வல்லவருடைய நிழலை பற்றி நான் பேசினேன். நமக்கு அங்கே ஒரு அடைக்கலம் உண்டு. அங்கே எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. சினிமாக்காரன் பாடுகிறான், அந்த அடைக்கலம் தெரியாதபடி மனம் பல வேதனைகளால் தோல்விகளால் தாக்குண்டு தவிக்கும் போது எங்கே போய் இளைப்பாறுதல் அடைவேன்? அவன் கேட்கிறான், எங்கே நிம்மதி? எனக்கு அங்கோ ஒரு இடம் வேணும். எங்கேயா நிம்மதி? எங்கே நிம்மதி?
அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். நிம்மதி உள்ள இடத்தை மனுஷன் தேடுகிறான். ஆறுதல் அடைகிற இடத்தை தேடுகிறான். புறாவை போல நான் பறந்து ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானல் போகலாமா? ஆனால் அலை மோதுகிற உள்ளம், கவலை நிறைந்த உள்ளம், இரவும் பகலும் கலங்கி கொண்டே தவித்து கொண்டே இருக்கிற ஒரு உள்ளம், மறைவிடம் எங்கே, மறைவிடம் எங்கே தேடி கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அல்லாமல் வேறு அடைக்கலம் இல்லை, கர்த்தரை அல்லாமல் வேறு பாதுகாப்பு இல்லை, அவரை அல்லாமல் ஒரு புகலிடமோ மறைவிடமோ ஒன்றுமில்லை. ஆகவாதான் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கல்வாரி நிழலிலே அடைக்கலம் தேடினார்கள். ஆகவேதான் பழங்காலத்து கவிஞன் பாடினான், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன், சாய்ந்து இளைப்பாறிடுவேன். பழங்காலத்தில் மன்னர்கள் பாரம் சுமந்து வெயிலிலே களைப்போடு நடந்து வரும்போது, தாங்க முடியாத வெயிலே தலையிலே பாரத்தை சுமந்து கொண்டு விறகு வெட்டி வருகிறவர்கள் சற்றே இளைப்பாறும்படி சுமை தாங்கி கற்களை வைத்திருப்பார்கள். இந்த பாரத்தை அதில் இறக்கி வைப்பார்கள். சுமை தாங்கி கல்லுக்கு கீழே இருக்கிற நிழலிலே சற்றே அமர்ந்து இளைப்பாறுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல், ஒரு நல்ல இளைப்பாறுதல் அந்த சிலுவையின் அடிவாரம்தான். அங்கேதான் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம். அங்கேதான் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கவலைகளை, மனவேதனைகளை, பாவங்களை கூட இறக்கி வைக்கிறோம். சிலுவை நிழலிலே நாம் இளைப்பாறுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்போது தன்னுடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிற கர்த்தர் நமக்குண்டு. கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழாய் மூடுவது போல எருசலேமை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்க வந்தேன், உனக்கு நான் மறைவிடமாயிருக்க வந்தேன். கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணம் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் மனதாய் இருந்தேன். கோழியுடைய மறைவிடத்தில் இருக்கும்போது எந்த பருந்து வந்தாலும், எந்த வல்லூர் அந்த கோழி குஞ்சை அடித்து கொண்டு போக வேண்டும் என்று வந்தாலும், எத்தனை கழுகுகள் வட்டமிட்டு சுற்றினாலும், எத்தனை சத்துருக்கள், எத்தனை அசுத்தாவிகள், எத்தனை பில்லி சுனிகள் உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் வாரிக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவர் உனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். சர்வ வல்லவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். பாருங்கள், கேராபின்கள் ஒவ்வொருவருக்கும் 6 சட்டைகள் இருந்ததா, தேவதூதர்களுக்கு 2 சட்டைகள் இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறகளாலே உன்னை மூடிக்கொள்ளும் போது, உனக்கு மறைவிடமாய் இருக்கும்போது, எந்த சாத்தான் உனக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செய்வினை செய்ய முடியும்? ஒருபோதும் அது உன்னை நெருங்குவதே இல்லை. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தாவீதை தொடர்ந்து கொல்ல வேண்டும் என்று சவுல் ராஜா தன்னுடைய ராஜரீகத்தாலும் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய போர் வீரர்களாலும் விரட்டி கொண்டே வந்த போதிலும் கூட கர்த்தர் தன்னுடைய மறைவிடமாய் இருந்தபடியால், ஆகவேதான் அவர் எழுதுகிறார், என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயத்தில் நம்பிக்கை தொய்யும் போது, இனிமேல் நான் பிழைப்பேனா, தொய்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது எனக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே, அந்த கன்மலை தான் எனக்கு பாதுகாப்பு. கன்மலையிலே பலனற்ற குழி முசல்கள் தங்களுடைய வீட்டை செய்து வைக்கிறது. ஏனென்றால் கன்மலை உடைத்து கொண்டு யாரும் வர முடியாது. கர்த்தர் கன்மலையானவர். அவர் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறவர். ஆமென். 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு நல்ல மேய்ப்பனாய் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறார். மேய்ப்பன்தான் அவை அந்த ஆடுகளுக்கு அடைக்கலம், அவைகள்தான் மறைவிடும். ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது,
நல்ல மேய்ப்பன் அவைகளுக்கு எதிர்கொண்டு போனான். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி வாய்களை கிழித்து ஆடுகளை தப்புவித்தான். 91ஆம் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவிடத்தை பற்றி சொல்லுகிறது. 121ஆம் சங்கீதம் நீங்கள் வாசித்தால் ஒத்தாசை செய்யும் பர்வதமாய் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். எத்தனை மகிமை, எத்தனை மகிமை! ஒரு பக்தன் கடவுளுடைய அன்பை ருசிக்காதவன், கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் ஒரு காட்டு வழியாய் போய் கொண்டிருந்தான். அந்த காட்டுக்குள்ளே அதற்கு முன்பாகத்தான் ஒரு காட்டு தீ பரவி போய் இருந்தது. நிறைய செடி கொடிகளை அது எரித்து சாம்பலாக்கி விட்டது. சாம்பல் குவியல் போல வழியிலே ஒன்றை பார்த்ததும் இது என்ன குவியல் என்று காலால் தட்டி பார்த்தான். உள்ளே பார்த்தால் உள்ளே இருந்து ஒரு 9 குஞ்சுகள், கோழி குஞ்சுகள் உயிரோடு வந்தது. அவன் தட்டி போட்ட தாய்க்கோழி கரிந்து சாம்பலாய் போயிருந்தாலும் உள்ளே உள்ள 9 குஞ்சுகளும் பாதுகாப்பாய் இருந்தன. ஆண்டவர் அவனோடு பேசினார். இந்த கோழி தான் தப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த குஞ்சுகளை விட்டு தான் தப்பி போயிருந்திருக்கக்கூடும். தீ வரும்போது தான் எரிந்து சாம்பலாய் போய் விடுவேன் என்ற அந்த தாய்க்கோழிக்கு தெரிந்திருந்தாலும் தன் உயிரை விட அந்த குஞ்சுகள் மேல் அவ்வளவு அன்பு வைத்தபடியால் குஞ்சுகளை மூடிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார். நானும் கூட உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என் ஜீவனையும் பாராமல் உனக்காக சிலுவையில் என்னுடைய இரத்தத்தையே சிந்தினேன். ஒரு கோழியினுடைய உள்ளத்தில் அவ்வளவு அன்பையும் தியாகத்தையும் வைத்த நான் உனக்கு மறைவிடமாய் இருக்க மாட்டேனா? உனக்கு புகலிடமாய் இருக்க மாட்டேனா? அருமையாய் ஆண்டவர் பேசினார். இந்த பாட்டை நம்ம இன்னொருக்கா நம்ம கேட்க போகிறோம். மறைவிடமே, என் புகலிடமே, ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறவர். ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கன் குனியா, மலேரியா போன்ற கொசுக்களினால் வருகிற ஒரு பயங்கரமான வியாதிகள் தொட்டு கொண்டு இருந்த போது அந்த நெட் விற்கிறவன், கொசுவில் விற்கிறவன் யாரோ தெரியாது ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு வேணுமா, நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த கொசு வலை கூட நீங்கள் படுத்திருந்தா எந்த கொசும் உள்ள வராது, நிம்மதியாக தூக்கம் வரும். கொசு கடிக்காமல் இருந்தால் உங்கள் கால் ஃபிலேரியா, கொசு கடினால் யானைக்கால் வியாதி வராது, மலேரியா வராது, சிக்கன் குனியா வராது. கொசுவில் உங்களுக்கு ஒரு சின்ன மறைவிடம். அவன் சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் அதுவரை கொசுவலை கிடையாது. உடனே அந்த கொசுவலை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அது நல்லா அந்த கொசு வலைக்குள்ளே போகும்போது முதல்ல அது ஒரு கஷ்டமாக இருந்தது போல், காற்று வராதது போல் இருந்தாலும் உண்மையில் அது ஒரு பாதுகாப்பு. மறைவிடமாய் ஆண்டவர் நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி முன் வரும்போது இரவில் நிறைய யூதர்கள் எல்லாம் இந்த 91ஆம் சங்கீதத்தையே ஒரு பெட்ஷீட்டு போல் போர்த்தி கொண்டு படுப்பாங்களாம். அவங்களுக்கு எப்படி ஒரு தாய் பெட்ஷீட் எடுத்து பிள்ளைகளுக்கு போர்த்தி படுக்க வைக்கிறாளோ அதுபோல் யூதர்களுக்கு தங்களை மூடிக்கொள்கிற ஒரு பெட்ஷீட். இந்த 91ஆம் சங்கீதத்தை வாசிக்காமல் அவங்க படுக்க போகிறதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதை கைக்கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டை தான் நம்புவதே இல்லை தவிர பழைய ஏற்பாட்டை அவர்கள் இன்னும் நம்புகிறார்கள். விசேஷமாக 91ஆம் சங்கீதம் தேவனுடைய மறைவிடமான ஒரு சங்கீதம் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மறைவிடமாய் இருக்கிறது என்ன? ஒரு 3 அல்லது 4 காரியங்களை உங்களுடைய மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது ஒரு மறைவிடத்துக்குள்ளே நுழைகிறீர்கள். இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது பிளக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நுழைகிறீர்கள்.
அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது உங்களை சூழ பரிசுத்தாவியின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது நீங்கள் அறியாத தேவ மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் ஒரு மகிமைக்குள்ளே இருந்தார். ஆகவே எந்த வியாதியும் எந்த பலவீனமும் அவர்களை தாக்கவே முடியவில்லை. அங்கே பாடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, மகிமையிலே தங்கியிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சட்டைகளின் கீழே ஒரு மகிமை இருக்கிறது. இந்த மகிமை உங்களை பாதுகாக்கிறது. இரத்த கோட்டையாக, அக்கினி மதலாக, தேவதூதர்களாக அந்த மகிமை உங்களை காத்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், நீங்கள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற நாள் வரும். ராக்காலமே இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு மகிமை தேசத்துக்குள்ளே செல்லுகிற வரையிலும் அந்த மகிமை உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். சங்கீதம் 73:24 தாவீது சொன்னார், உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அதுதான் அவருடைய ஜெபம். நான் உம்முடைய பிள்ளை, இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன், என்னை ஒரு மகிமை மூடி இருக்கிறது. தேவனே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய அடைக்கலத்துக்குள்ளே, கிறிஸ்துவாகிய மறைவிடத்துக்குள்ளே எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது பிரயாணம் பண்ணுகிறீர்கள், இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறீர்களா? கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறதா? ஒருவேளை ஒரு விபத்து நடந்தாலும் நான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறபடியால் அவர் என்னை பாதுகாப்பார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அந்த மறைவிடத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு ஒரு நாள் கனடா தேசத்திலிருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணார். ஐயா, என் மகன் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் மறிச்சிட்டான் ஐயா, ரோட்டில் மறிச்சிட்டான் ஐயா. எனக்கு ஆறுதல் இல்லை. உடனே கேட்டேன், உன் மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? உடைய மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? பைக்கில் போகும்போது கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே தன்னை பாதுகாத்து கொண்டு போனானா? ரட்சிக்கப்பட்டிருக்கானா? இல்லையா. வாலிபராயத்தில் உள்ள எல்லா பாவமும் அவனுக்கிறது. சர்ச்சை கூட்டு போவீங்களா? நான் கூட்டு போகிறதில்ல, அவன் வர விரும்புறதில்லை, அவன் போக்கிலேயே நான் விட்டேன். என்ன செய்கிறது? நான் சொன்னேன், நீங்கள் இனிமே அவரை காண முடியாது, அவர் உங்களை காண முடியாது. மற்ற பிள்ளைகளையாவது இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய மறைவிடத்தில் ஒப்பு கொடுங்க, பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுங்க. இனி அந்த மாதிரி நினைத்து நீங்கள் அழுது பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தாதது நீங்கள் செய்த ஒரு பெரிய குற்றம். உங்களுடைய மகனுடைய இரத்த பழி உங்கள் மேலே இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷமாய் பிள்ளைகளை கொடுத்திருக்க, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய மறைவிடத்தில் வைக்காம இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவர் அழுத அழுகையை எனக்கு மறக்கவே முடியல. ரெண்டாவதாக, முதலாவது இரத்த கோட்டைக்குள்ளே, அக்கினி மதிலுக்குள்ளே, தேவனுடைய மகிமைக்குள்ளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவதாக, ஒரு பேழையை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். மோசேக்கென்று தாய் ஒரு பேழையை செய்தாள். ஒரே ஒரு குழந்தை மோசேக்கு மட்டுமே அங்கே இடம் இருந்தது. நோவா தன் குடும்பத்துக்காக பேழை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். நோவாவின் குடும்பத்தாருக்கு 8 பேருக்கு அங்கே இடம் இருந்தது. இந்த பேழைக்குள்ள அந்த 8 பேர் இருந்தபடியால் வெளியில எவ்வளவு ஜலங்கள் கொந்தளித்த போதிலும், காற்றுகள் வீசின போதிலும், வானத்தின் மதகுகள் திறந்து விடப்பட்ட போதிலும், மரண ஓலம் வெளியே இருந்த போதிலும், பேழைக்குள்ளே இருந்தவர்கள் பாதுகாப்பாய் இருந்தார்கள். அந்த மறைவிடத்துக்குள்ளே இருந்தார்கள். இந்த வெளியில் உள்ள ஜலப்பழத்தையும் உள்ளே உள்ளவர்களையும் பிரித்தது ஒரு சின்ன பலகை தான், சின்ன மரப்பலகை. அந்த கொப்பேர் என்று சொல்லப்பட்ட
ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு 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 சின்ன மரத்துக்கு வெளியே அழிவு, வெளியே ஓலம், கூக்குரல். ஆனால் அந்த மரத்துக்கு உள்ளே பாதுகாப்பு, ஜீவன். ஒரு சின்ன மரம்தான் வேறு பிரித்திருக்கிறது. உலகத்தாரை நம்மையும் பிரிக்கிறது கல்வாரி மரம் ஒன்றுதான், ரட்சிப்பின் மரம் ஒன்றுதான். நாம் இன்றைக்கு ரட்சிப்பின் பேழைக்குள்ளே இருக்கிறபடியால் ஒரு மறைவிடத்துக்குள்ளே இருக்கிறோம். பேழையை செய்யும்போது நோவாவை பார்த்து சொன்னார், அதற்கு 3 அடுக்குகள் இருக்க வேண்டும், 3 தட்டுகள் இருக்க வேண்டும். நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது போல அதற்கு அடையாளமாகவே அந்த 3 அடுக்குகளாய் வைக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கரைதிரையற்றதாய் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அந்த நோவாவின் பேழைக்கு உள்பாகத்தில் கீழ் பூசப்பட்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவின் பேழையை படிப்பது ரொம்ப ஆச்சரியமான காரியம். நேரம் கிடைக்குமானால் ஒரு சண்டே சர்வீஸில் நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். அவ்வளவு தேவ ரகசியங்கள் அதில் அடங்கியிருந்தது. அந்த பேழைக்கு உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் கீழ் பூசப்பட்டு இருந்தது. அதுதான் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே காக்கப்பட்டு இருக்கிறாரா? நோவா பேழையில் 8 பேருக்கு தான் இடம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவாகிய பேழை பிளக்கப்பட்ட அவருடைய சரீரம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. மோசே போல ஒரு குழந்தைக்குரிய பேழை அல்ல, 8 பேருக்கு. யார் வேண்டுமென்றாலும் அந்த பேழைக்குள்ளே உள்ளே சென்று உள்ளும் புறம்பும் ஜீவனை கட்டளையிடலாம். இன்றைக்கு அந்த பேழை திறந்திருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷ வாசல்கள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தின் கிருபையின் கதவுகள் திறந்திருக்கிறது. வாசலண்டை நின்று இயேசு நம்மை பார்த்து அழைக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு உள்ளே பிரவேசித்தால், எனக்குள்ளே பிரவேசி மகனே, என்னை ஏற்றுக்கொள் மகனே. அந்த பேழைக்குள்ளே இருப்போம் என்றால் மிகுந்த பாதுகாப்பாய் இருப்போம். முதலாவது இயேசுடைய இரத்த கோட்டை, 2வது நோவாவின் பேழை, 3வதாக நாம் எங்கே மறைவிடம் இருக்கிறது, எங்கே அடைக்கலம் இருக்கிறது, 3வதாக உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக. பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் செய்ய சொன்னார். 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம், 1.5 முழம் உயரம். இதற்குள்ளே 3 பொருட்களை ஆண்டவர் வைத்தார். முதலாவது மன்னாவை வைத்தார், 2வது 10 கற்பனைகளை வைத்தார், 3வது ஆரோனுடைய கோலை உள்ளே வைத்தார். இஸ்ரவேலரோடு தேவன் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமின் சந்ததியோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி நோவா விருத்த சேதனம் பண்ண, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணணும், கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிறார். நம்முடைய இரத்தத்தை எடுத்தார். அடையாளமான திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என்னுடைய இரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களான உங்களோடு உடன்படிக்கை செய்து, நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவன். எத்தனை சந்தோஷம்! நாம் வானத்தின் கீழாய் திறந்து விடப்பட்ட அனாதைகளைப் போல அல்ல, உடன்படிக்கைக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகள். உடன்படிக்கை என்ன என்றால் என்ன? எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவர் அங்கே வரணும், அதுதான் உடன்படிக்கை. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சத்துருடைய போராட்டங்கள் இருந்தாலும், கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கையில் காக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவருக்குள்ளே நமக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது. பாருங்கள், மன்னாவை ஒவ்வொரு காலை வேளையிலும் அவர் சேகரித்தார். ஒரு பக்கம் அது அவர்களுக்கு பலனாய் இருந்தது. கர்த்தர் வசனத்தை நமக்கு பலனாய் தருகிறார். வெயில் ஊறின பிறகு அது உருகி போகிறது. அடுத்த நாள் பார்த்தால் பூச்சி பிடிச்சு நாறி போகிறது. ஆனால் அதே மன்னாவை
மறுநாள் வைத்திருக்க முடியாத மன்னாவை, பூசி அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய மன்னாவை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்த போது எத்தனை மாதமானாலும் அது நாற்றம் எடுப்பதில்லை, எத்தனை வருடங்களானாலும் உள்ளே பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாலும் நானும் நீங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயப்பட்டார்கள். ஆனால் தாவீது பயப்படவில்லை. அவனுக்கு ஒரு உணர்வு, என் ஆண்டவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன், என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த கோலியாத்தோடு யார் உடன்படிக்கை செய்திருக்கிறான்? இவன் விருத்த சேதமில்லாதவன். எனக்கு பிரச்சனை வரும்போது என் ஆண்டவர் என்னை தாங்கி பாதுகாத்துத்தான் ஆக வேண்டும். அந்த நம்பிக்கையில் அவன் சொல்லுகிறான், கோலியாத்தே, நீ ஈட்டியோடும் தடியோடும் புறப்பட்டு வரலாம், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நாமத்திலே வருகிறேன். ஆகவேதான் அவன் ஜெயம் பெற்றான். சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீர்கள். எந்த தீமையும் உங்களுக்கு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவிலே நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியாத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமே. அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பாய். எத்தனை பாக்கியம் பாருங்கள், எத்தனை பாக்கியம். நான்காவதாக, நமக்கு எங்கே மறைவிடம் உண்டு? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:1-2 நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், பிதாக்கள் எல்லாரும் முதலாவது மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், 2வது சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், 3வது மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மேகம் என்றவர் சொல்லுகிறார். மேகம் என்று சொல்லுவது ஆவியானவருக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் தங்களை நடத்துகிறார் என்பதை இஸ்ரவேலர் கண்கூடாக பார்க்கும்படி மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆவியானவரை பெறுகிறோம், மட்டுமல்ல ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆவியானவரை பெறுவது எளிது, ஆவியினால் நிரம்பியிருப்பது எளிது, ஆவியாலே அற்புதங்களை செய்வது எளிது. கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதான் முக்கியமானது. ஆவியானவர் ஒரு பெரிய மறைவிடமாய் நமக்கு இருக்கிறார். பிதாவானவர் எப்படி ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறாரோ, எப்படி கிறிஸ்து பறந்து காக்கிற பட்சிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறாரோ, அதே போல ஆவியானவர் வான் புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். அவர் சிறகுகளாலே மூடுகிறார். ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கும்போது அது பெரிய பாக்கியமாயிருக்கும். ஆகவேதான் ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். காலையில் எழுந்ததும், ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் என்ன நடத்தும். என் மாம்சம் என்னை நடத்தக்கூடாது, என்னுடைய சுயம் என்னை நடத்தக்கூடாது, இச்சைகள் என்னை நடத்தக்கூடாது. ஆவியானவர் நடத்தும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது எந்த தோல்வியும் அந்த நாளில் உங்களுக்கு நேரிடாது, எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளாது. ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் செவ்வையான பாதையிலே உங்களை அருமையாய் நடத்துவார். 5வதாக, கடைசியாக, ஒரு மறைவிடம் தேவனுடைய சபை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. இங்கே ஒரு அன்பின் ஐக்கியம். இங்கே நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம், ஒருவருடைய பலவீனத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது,
எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133 3 வசனத்தை வாசிக்கிறோம். சபை என்பது சாதாரணமானதல்ல. அப்போஸ்தலர் 20:28 இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த ஒரு சபை. சபை என்பது கர்த்தருடைய சிந்தையில் இருந்தது. கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சபையிலே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மேய்ப்பர்களையும் சுவிசேஷர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தினார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 நம்ம வாசிக்கிறோம். சபை என்பது பலனானது. சபை ஒன்று கூடி நிற்கும் போது, சத்ருவை எதிர்க்கும் போது எந்த சத்ருவாலும் நின்று பிடிக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஞானசாந்தத்துக்கு விரோதமாக சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டது. அதுவரை இணையாத சபைகள், எல்லா சபையும் ஒன்று இணைந்து, சிபிஎம் கத்தோலிக்க சபையோடு இணைந்து நின்றது, சிஎஸ்ஐயோடு அசம்பிளி, எல்லா சபைகளும் இணைய ஆரம்பித்தது. கர்த்தர் அந்த மதமாற்று சட்டத்தின் முதுகெலும்பை தகர்த்தார். தேசத்துக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாயிருந்த சத்துருக்களை முறியடித்தார். ஆகவே சபை என்பது தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்தக்கூடியதான் அது சபை. எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி, ஒரு மணவாட்டியாக தேவ சமூகத்துக்கு முன்பாக சபையை நிறுத்துவதுதான் ஊழியக்காரருடைய கடமை. சபை ஒரு நல்ல மறைவிடம். சபை ஒரு நல்ல மறைவிடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5 மறைவிடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்வார்.